ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் Shutterpix.in. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பேசாத ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம். அதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்மளோட செலவுகளை சாதுரியமாக கையாண்டா கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், பெரிய அளவும் ஆகலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மட்டுமான வீடியோ கிடையாது, எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். கடைசியில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை பற்றியும் பேசலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். என்னோட சொந்த கதையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வேலையில் இருந்தேன். அங்கே எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க, அதாவது 30,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. நான் பயங்கர ஹாப்பி. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த 30,000 சேவ் பண்ணுறோம், அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறோம், பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். 2-3 மாதத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. கரெக்டாக வந்த எக்ஸஸாக வந்த அதற்குரிய இன்க்ரிமெண்ட்டை கரெக்டாக இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன். 3ஆவது மாதத்தில் ஒரு பிரச்சனைனா என்ன, அப்போ கார் இன்சூரன்ஸ் இருந்தது, அதை ரெனியூ பண்ணோம். 15,000 ரூபாய் அதுக்காக போயிடுச்சு. சரி, நான் என்ன நினச்சேன், சரி ஓகே, நம்ம என்ன தினமாக இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணிகிட்ருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மந்த் அகைன் பார்த்தோன்னா என்னோடய லைஃப் இன்சூரன்ஸ் வந்தது. அதுக்கு 27,000 இருந்தது. ஸோ என்னால் சுத்தமாக இன்வெஸ்டே பண்ண முடியல. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த மாதம் இந்த இடம் தான் தெரியல, மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அந்த மந்த் தீபாவளியும் பயங்கரமாக கொண்டாடியாச்சு. அப்பயும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்மளோட இன்க்ரிமெண்ட் வந்தது, அதை கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் இதெல்லாம் ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒரு தாட் வந்தது. அதாவது எனக்கு வரக்கூடிய இன்கம் ஒரு ஸ்டெடி இன்கம், ஆனால் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஒரு மாதம் அந்த செலவு இருக்கும், ஒரு மாதம் அந்த செலவு இருக்காது. அப்போ நம்ம இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது? நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செலவு பண்ணுறதா, இல்லை என்ன பண்ணால் ப்ராப்பராக அந்த எதிர்பாராத செலவுகளை நம்மளால் மீட் பண்ண முடியும்? செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்ன செலவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். வாங்க ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்க்ரீனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்றது கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். எவ்ரி மந்த் நம்ம என்னென்ன கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்ட்டு. லெட்ஸே ஃபஸ்ட் என்ட்ரி என்னோடய கேஸில் ரெண்ட்டு நான் ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது. என்னோடய கேஸில் 15,000. தென் கிராசரிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், இன்டர்நெட் எசென்ஷியல் என்னோடய கேட்டகரியில். தென் எலக்ட்ரிசிட்டி 2 months ஒன்ஸ் தான் வரும். ரஃப்லி 2,000 கிட்ட பில் வரும். அதை நான் மந்த்லி 1,000 ருபீஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். தென் மில்க் வந்து ரஃப்லி 1,500 கிட்ட. தென் காரோட பெட்ரோல், அப்புறம் கேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்ரி மந்த் எனக்கு செலவாகக்கூடியது, ஃபிக்ஸ்டாக செலவாகக்கூடிய விஷயங்கள், அது ரஃப்லி 33,500 கிட்ட வந்திருக்குங்க. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கரண்ட் பில் விஷயத்தில் என்ன பண்ணோம், ஈவன் தோ பில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அதோட ஆவரேஜாக மந்த்லி எக்ஸ்பென்ஸாக மாற்றிருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் லெட்ஸே பில் வர இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா நம்மக்கிட்ட அந்த பணம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்திருக்கும். அதுக்கடுத்த மாதம் பில் வரும்போது அந்த ஃபுல் பணத்தையும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதம் செலவு இருக்காது, ஒரு மாதம் அதிகப்படியான செலவு இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பில்லை நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 மாதமும் ஆவரேஜாக போட்டிருந்தோம். அதாவது 1/2 1/2ன்னு போட்டிருந்தோம். அதே டெக்னிக் தான் இயர்லி எக்ஸ்பென்சஸ்க்கும் பண்ண போகிறோம். லெட்ஸே தீபாவளிக்கு நம்ம 12,000 ரூபாய் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, அதை அந்த ஒரு மாதத்தோட செலவாக பார்க்காம 12 மாதத்துக்கும் 1,000 ரூபாய் செலவாக பார்க்கலாம். இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா இயர்லி எக்ஸ்பென்சஸை மந்த்லி எக்ஸ்பென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டேபிளில் ஒரு மந்த்துக்கும் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜானில் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் பர்ச்சேஸ் இருக்கும், அதாவது பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு நான் 20,000 கிட்ட அலோகேட் பண்ணியிருக்கேன். மார்ச் டில் ஜூன் வரைக்கும் எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லை. அண்ட் ஜூலையில் நான் ஓடிடிஸ்லாம் ரெனியூ பண்ணுறேன், அதோட காஸ்ட் வந்து 6,500 கிட்ட வருது. தென் ஆகஸ்ட்டில் லைஃப் இன்சூரன்ஸ், செப்டம்பரில் கார் இன்சூரன்ஸ், அப்புறம் அக்டோபரில் அகைன் டிஸ்னி ரெனியூ பண்ணுறேன், அது 1,500. இது இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் தீபாவளி பர்ச்சேஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எய்தர் அக்டோபர் ஆர் நவம்பர் வரும், ரஃப்லி அக்டோபரில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லேயே 2 ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் நவம்பரில் இவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் என்ட்ரிஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரிஸை மந்த் லெவலில் இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஜானில் மட்டும் இவ்வளோ இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இந்த 2 எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து அந்த அக்டோபர் மந்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இயர்லி ஒன்ஸ் மட்டும் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸோட சார்ஜஸ் வந்து ரஃப்லி 1,10,000 கிட்ட வருது. இதை நம்ம இங்கே இயர்லி எக்ஸ்பென்ஸ்னு சேவ் பண்ணுறோம். இந்த வேல்யூ பை 12 போடலாம். அதாவது எவ்ரி மந்த் நான் 9,000 கிட்ட சேவ் பண்ணி வச்சுருந்தா இந்த எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மந்தில் செலவில்லையோ அந்த மந்த்லலாம் இந்த 9,000 ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஒரு பஃபர் ப்ளஸ் ஸ்டோராக இருக்கும். அது என்ன மந்த் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் அந்த மந்த்துக்குன்னு செலவு பண்ண வேண்டியது 9,159. அதை நான் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருப்பேன். அந்த மந்த்தே எனக்கு 6,500 செலவாயிருக்கும். ஸோ ரிமைனிங் 2,500 வந்து நம்ம அந்த பஃபர் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம். ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் சேவ் பண்ணுறது வந்து 9,000 தான். ஒரிஜினல் எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 27,000. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 18,000 நம்ம அந்த பஃபரில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்ரி மந்த்தும் நம்ம இதை பண்ணலாம். பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்லி ஆகஸ்ட் பார்த்தோம்னா 26,000 கிட்ட 27,000 கிட்ட வருது. என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக டபுள் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பஃபர்லேருந்து எடுத்து இதுக்கு பே பண்ணிக்கலாம். இதனால் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லெட்ஸே என்ன நடந்தாலும் எனக்கு 42,000 ஆர் 43,000 மினிமம் தேவை. அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸே என்கிட்ட 45,000 இருந்ததுன்னா ஒரு 2,000 கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி ஆகணும். அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னோட எக்ஸ்பென்சஸில் ஆட் பண்ணுறது மூலமாக எனக்கு வரக்கூடிய சேலரியை ஃபுல்லாக நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வரக்கூடிய இன்கம்மை ஃபுல்லாக நாங்கள் இங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் நினச்சாலும் வரக்கூடிய இன்கமில் ஒரு 400 மட்டும்தான் இல்லை சேர்ந்த 45,000 நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுலேருந்து பண்ணியிருந்தோன்னா நம்ம ஒரு 400 கிட்ட மட்டும்தான் என்னால் நினச்சாலும் 370 தான் என்னால் என்கிட்ட இருக்க எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் அதுதான் என்னால் செலவு பண்ண முடியுமே தவிர மீது எல்லாமே ஆல்ரெடி அக்கௌண்டட். அதனால நம்மக்கிட்ட எக்ஸஸாக பணம் இருக்காது, எக்ஸஸாக வீண் செலவும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளும் இங்கே இருக்காது. நாம் இப்போ பேசின விஷயம் ஸ்டடியான இன்கமும் வேரி ஆகிட்டே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்பவுமே ஸ்டடியான இன்கம் வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு செட் ஆகும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றும் வேறு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இதை கூட தலைவலி ஜாஸ்திங்க. இன்கமே ஸ்டடியாக இருக்காதுன்னா ஒரு மாதத்தில் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் இருக்காது, ஒரு இன்கமும் இருக்காது. தை மாதம் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும். இப்போது எக்ஸ்பென்சஸ் சேஞ்ச் ஆனாலே அதை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது இன்கமும் வேரி ஆகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான். அதிக இன்கம் வரும்போது கண்ணாமலான்னு செலவு பண்ணாமல் இருக்கிறதும், அந்த இன்கம்மை சேவ் பண்ணி வச்சு இன்கம் இல்லாத மந்தில் செலவு பண்ணுறதும் தான். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் எலாபரேட்டாக ஒரு வீடியோவும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இத்தனை நாளாக நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.